வணக்கம். கடந்த சில வாரங்களா நம்ம ஊர்ல அடிச்ச வெயிலுக்கு ஒரு எண்டு காடு போட போற அந்த பிரம்மாண்டமான மே மாத வானிலை மாற்றத்தை பத்தின தெளிவான டேட்டா அடிப்படையிலான ஒரு விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் 43, 44 டிகிரின்னு எல் நீனோ நம்மள வறுத்தெடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அடுத்த ஒரு 10 நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஒரு கிளைமேட், அதாவது ஒரு 33, 34 டிகிரிக்கு வெப்பநிலை மாறப்போகுது. நம்பவே முடியலல்ல? இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த கோடை வெயிலுக்கு விடை கொடுக்கறது, புயலோட டிராவல் ரூட், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இதோட தாக்கம், அப்புறம் உள் மாவட்டங்கள், தென் தமிழகத்துக்கான அப்டேட், கடைசியா முரசு புயல் எங்க போக போகுது, இதையெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல நாம எல்லோரும் எதிர்பார்த்த அந்த முதல் விஷயம் கோடை வெயிலுக்கு விடை. 36.6 டிகிரி. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. வெயிலோட தாக்கம் ஏற்கனவே குறைய ஆரம்பிச்சுடுச்சு அப்படிங்கிறதுக்கு சேலத்துல பதிவான இந்த அளவே ஒரு சூப்பர் உதாரணம். 41 டிகிரியில இருந்த வெயில் இப்போ 36க்கு வந்திருக்கு. இது இனிமேல் 33, 34 டிகிரியா குறைய போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு செம்ம ஹாப்பியான நியூஸ். சரி, இந்த மழை எப்படி வரப்போகுது, அதோட காலக்கோடு என்னன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைன் ரொம்பவே முக்கியம். பாத்தீங்கன்னா மே 11 அன்னைக்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. அடுத்த நாளே, அதாவது மே 12ல இது ஒரு தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகருது. இதனால மே 12ல இருந்து 16 வரைக்கும் உள்ள இந்த 5 நாட்கள்ல கடலோர பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்ட போகுது. இது ஏதோ சாதாரண கோடை மழை இல்லைங்க. அப்படியே நம்ம நவம்பர் மாசத்துல பெய்கிற வடகிழக்கு பருவமழை மாதிரியே ஒரு செம்ம மழையை நாம எதிர்பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் வலுவாகும்போது வங்கக்கடல் பகுதிகள்ல பாத்தீங்கன்னா மணிக்கு 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீசக்கூடும். கடல் ரொம்பவே சீற்றமா இருக்கும். அப்போ இது நிலத்து நெருங்கும்போது என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். இந்த சிஸ்டம் கரெக்டா கடலூருக்கும் புதுச்சேரிக்கு நடுவுல கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி கடக்கும்போது காத்தோட வேகம் மணிக்கு 30லிருந்து 60 கிலோமீட்டர்னு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு அளவுக்கு குறைஞ்சிடும். அதனால இங்க நமக்கு பயம் காத்தால கிடையாது, வரப்போற அந்த பெருமழையால தான். ஓகே, இப்போ கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா வட கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், அப்புறம் கள்ளக்குறிச்சி, நீங்க எல்லாரும் மே 12லிருந்து 16 வரைக்கும் ஒரு மிக கடுமையான கனமழைய ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. இது எவ்ளோ சீரியஸான விஷயம்னு டெல்டா மாவட்டங்களை பார்த்தா உங்களுக்கு புரியும். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, இந்த ஊர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல மழை காத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மிக தீவிரமான மழை பொழிவை நம்ம அங்க எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதியை தாண்டி இது உள்ள வரும்போது உள் மாவட்டங்கள்ல என்ன நடக்கும்? மே 13லிருந்து 16 வரைக்கும் இந்த வானிலை அமைப்பு நேரா உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், அப்புறம் ஈரோடு வழியா டிராவல் பண்ணுது. மழையே இல்லேன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த நாமக்கல்ல கூட ரீசெண்டா ஒரே நாள்ல 5லிருந்து 7 சென்டிமீட்டர் பெருமழை வெளுத்து வாங்கியிருக்கு. இனிமே யாருமே நம்ம ஊர்ல மழையே இல்லேன்னு ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. அடுத்து நம்ம தென் தமிழகத்துக்கு வருவோம். அங்க பருவமழை கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டேட்டாவை கவனிங்க, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். திருநெல்வேலியில சும்மா தூறல் இல்லைங்க, 17 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்காசியில 9, தேனில 8 சென்டிமீட்டர்னு பதிவாகியிருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பருவமழை எவ்வளோ அக்ரெசிவா, எவ்வளோ முன்கூட்டியே வந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், இனி வர நாட்கள்ல இந்த தீவிரமான மழை கொஞ்சம் வடக்கே நகர ஆரம்பிச்சிடும். அதனால மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, அப்புறம் கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள்ல மழையோட அளவு கொஞ்சம் குறைஞ்சு விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழையா, அதாவது ஒரு 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு. சரி, கடைசியா இந்த சிஸ்டம், அதாவது முரசு புயல் எங்க தான் போய் முடிய போகுது? இங்க நாம ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம நாம பயப்படக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இது வெறும் ஒரு தாழ்வு மண்டலம் மட்டும்தான். நல்ல மழைய கொடுக்கும். ஆனா அது முரசு புயலா நம்மகிட்ட கரைய கடக்காது. இந்த அமைப்பு இந்தியாவுடைய நிலப்பரப்பெல்லாம் தாண்டி அரேபிக்கடலுக்குள்ள நுழையும் போதுதான் மணிக்கு 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தோட முரசு அப்படிங்கிற ஒரு சூப்பர் புயலா உருவெடுத்து ஓமனை நோக்கி போக போகுது. சோ நாம சேஃப். இந்த மழையை நினைச்சு நம்ம எவ்ளோ சந்தோஷப்பட்டாலும் ஒரு கசப்பான உண்மையை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
இந்த குளுமையான கிளைமேட் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு வாரம் கழிச்சு இந்த தாழ்வு பகுதி நம்மள விட்டு முழுசா போனதும் மறுபடியும் பழையபடி அந்த எல்னினோவோட சுட்டரிக்கும் கோடை வெயில் கண்டிப்பா திரும்ப வரத்தான் போகுது. சோ ஃபைனலா உங்களுக்கு ஒரு கேள்வி. மே மாசத்துல நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு சூப்பரான ஆனா எதிர்பாராத மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரப்போற அந்த கொடூரமான வெயில சமாளிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? இனிமேல் வானிலையில அடிக்கடி நிறைய மாற்றங்கள் வரும், அதுக்கு தயாரா இருங்க. இது மாதிரியான தெளிவான டேட்டா அடிப்படையிலான பல விளக்க பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்மோடு இணைஞ்சிருங்க. பாதுகாப்பா இருங்க.